பாப்பாக்கு வந்து திடீர்னு ஐல வந்து ஒரு ஒயிட் ஸ்பாட் மாதிரி தெரிஞ்சது. ட்ரீட்மெண்ட்காக போனோம். டே பை டே ஆக ஆக என்ன ஆச்சுன்னா அந்த கண்ணு வெளியே வந்துருச்சு. அப்படி உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சென்னை சமர்த்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங். இது ஸ்டேஜ் 4 கேன்சர். 6.5 years குழந்தை. கம்ப்ளீட்டாக ஒரு 28 days வந்து ஃபுல்லி மெடிசன்லேயே இருந்ததுனால பாப்பாவோட லிவர் டேமேஜ் ஆகிடுச்சு, லங்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு, வாட்டரே கிடையாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் பாப்பாவோட கையில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருந்தான். வாயிலிருந்து பிளட் வந்துட்டே இருக்கும். அது இது பண்ண அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக வெட் ஆகிடுச்சு. அவளே எடுத்து கொடுத்தா பிளட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பாப்பாவை லிஃப்ட் பண்ணி பார்க்குற பெட்டு ஃபுல்லாக பிளட் ஆகிடுச்சு. உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்போது எங்கள் பாப்பா சொன்னான், எப்படியும் நான் சாக தானே போகிறேன், ஏன் எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறேன். 29th நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ 29th தான் பாப்பா இறந்துட்டாங்க. பாப்பாவோடைய அந்த ஃபியூனரல் இதில் கூட நான் இமீடியட்லி அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி என்னோட சுச்சுவேஷனை சொல்லி பர்மிஷன் கேட்டேன். பெத்த பிள்ளைய வந்து சாவுக்கு பலி கொடுத்துட்டு இவ வந்து வேலைக்கு போறா 20 நாள்ல அப்படின்றத வந்து சமூகம் ரொம்ப ஈஸியாலாம் பார்த்துருக்காது. உனக்கு குழந்தைய பார்த்துக்க தெரியல, நீ என்ன பாவம் பண்ணியோ உன் குழந்தைக்கு இந்த மாதிரியெல்லாம் கிரிட்டிசிசம். எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் கேட்டாங்க, ஆல்ரெடி வந்து உனக்கு எதுவுமே இல்லை, நீ பெருசாக சம்பாதிக்கல, ஒன்றும் பண்ணல, எதுவும் பண்ணல, இப்போ வந்து உன் குழந்தையும் போயிடுச்சு, உன்னால் எப்படி சூசைட் பண்ணிக்காமல் இருக்க முடியுது அப்படின்னு கேட்டாங்க. எப்படி நீ வாழ்கிற, உன் நிலைமையில யார் இருந்தாலும். என்னோட ஹஸ்பண்ட்லாம் வந்து அப்படியே உரு குழஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த டைமில் ஏன் நம்மளுக்கு மறுபடியும் கேன்சர் வரப்போகுது, ஆல்ரெடி பாப்பாவுக்கு வந்துருச்சு, நமக்கு ஏன் வரப்போகுது, அப்படியே நமக்கு கேன்சராக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் 4 கேன்சர். அதனால இவங்க ஒரு 40 to 50 days இருப்பாங்களான்றதே டவுட். இவ்வளோ ப்ராப்ளத்தோட சொல்லி இப்போ எத்தனை நாள் ஆச்சு? 1 year ஆக போகுது. நான் இந்த பெயினில் ஒரு 8 months தூங்கலைன்னா சேம் என்னோட பிரதரும் தூங்கலை. நான் ஒரு ரூமில் படுத்திருப்பேன், அவர் அப்படியே வெளியில் படுத்திருப்பாரு. நான் தண்ணி குடிக்க எழுந்தா கூட என்ன வலிக்குது அப்படின்னு வந்து கேட்பாரு. ரெஸ்ட் ரூம் போகிறதுனா கூடவே வருவார், வந்துட்டு வெளியிலே நிற்பார், மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து விடுவார். ஸோ வாமிட் எடுத்தனாலும் நீங்கள் ஒரு 40 days தான் இருப்பீங்கன்னு சொல்லி டாக்டர் சொன்னப்போ அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி நான் அப்படியே உட்காந்துருந்தேன்னா கண்டிப்பாக என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். இவ்வளோ நேரம் என் ஃபேமிலி கூட என்னை மறந்துருக்கலாம். நான் போராட்டம் எதுவுமே ஒரு இதாக இருக்காது. பட் அந்த பெயினை வந்து நான் ஒரு பவராக மாற்றணும்னு நினச்சதுனால தான். இப்போ உங்களுக்கு இந்த செலவு மட்டும் எவ்வளோ ஆயிருக்கும்? ஒரு 35 lakhs ஆகிருக்கும். பாப்பாவுக்கு 55 lakhs, 55 லட்சம் செலவு பண்ணி குழந்தைய காப்பாற்ற முடியல. உங்களுக்கு மட்டும் எவ்வளோ சர்ஜரி பண்ணியிருக்கீங்க? 5 surgeries பண்ணியிருக்கேன். எல்லாமே கிரிட்டிக்கல் சர்ஜரி தான். எங்கே பண்ணாங்கன்னு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் சர்ஜரி வந்து 29th நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ 29th தான் பாப்பா இறந்துட்டாங்க. பாப்பாவோடைய அந்த ஃபியூனரல் இதில் கூட நான் இமீடியட்லி அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி என்னோட சுச்சுவேஷனை சொல்லி பர்மிஷன் கேட்டேன். பெத்த பிள்ளைய வந்து சாவுக்கு பலி கொடுத்துட்டு இவ வந்து வேலைக்கு போகிறா 20 நாளில் அப்படின்றத வந்து சமூகம் ரொம்ப ஈஸியாலாம் பார்த்துருக்காது. கீமோவால் வரக்கூடியது முடி கொட்டும், கலர் கம்மியாயிடலாம், டிம் ஆகலாம், இந்த வெயிட் கம்மியாகும். இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? கண்டிப்பாக கீமோவில் வந்து முடி கொட்டும். அதுக்கு வந்து நீங்கள் ப்ரீவியஸாகவே ப்ரிப்பேர் ஆகிடணும். நானே என்ன பண்ணேன்னா போல்டாக அந்த டிசிஷன் எடுத்து. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விமன் தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ரம்யா நாகராஜ் 125 வருடங்களான பிரிட்டானியா கம்பெனியில் குவாலிட்டி அசூரன்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கேன்சர் அப்படின்னோடனே பயந்துருவோம். ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை நடக்கும்போது நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம ரொம்ப எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கோம் அப்படிங்கிறதே ரியல் இன்னர் ஸ்ட்ரென்த்தே அப்போ தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் ரம்யா. தன்னுடைய மகளுக்கு கேன்சர் வந்தது, அவங்கள இழக்க வேண்டி இருந்தது. அதுக்கப்புறம் தனக்கு கேன்சர் வந்திருக்கு, ஆனாலும் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டிகிட்டு இருக்காங்க. ரியலி இஸ் அ வெரி இன்ஸ்பைரிங் விமன். பேசலாம் நம்ம. வணக்கம். உங்களை பற்றி ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்கள். நான் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டில் டுடே வரைக்கும் நான் ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய லைஃப்பில் நான் கோ த்ரூ பண்ண பெயின்ஸை வந்து எப்படி பவராக மாற்றி செல்ஃப் ஹீலிங் நம்மளை எப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணி கொண்டு வருது அப்படின்றது தான் என்னுடைய ஸ்டோரிஸ் மூலமாக நான் பீப்புளுக்கு நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து கேன்சர்னோடனேயே பயந்துடுறாங்க இல்லையா? பட் அந்த பயம் இல்லைன்னு சிலர் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒருத்தராக தான் நான் உங்களை பார்க்குறேன். இப்போ உங்கள் வீட்டில், உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குழந்தைக்கு கேன்சர் வந்தது. அது என்ன கேன்சராக இருந்தது, என்ன நடந்துச்சு? பாப்பாவுக்கு வந்து 3 years வரைக்கும் ஷீ இஸ் நார்மல் பேபி. எல்லார மாதிரியும் நார்மலாக ஷீ இஸ் கோயிங் டு ஸ்கூல், அது எல்லாமே இருந்தது. பட் திடீர்னு ஐயில் வந்து ஒரு ஒயிட் ஸ்பாட் மாதிரி தெரிஞ்சது ஒரு நாள் பாப்பாவுக்கு.
ஸோ அப்போ தெரிஞ்ச உடனே நம்ம என்ன சஸ்பெக்ட் பண்ணுவோம், ஏதாவது இந்த கண்ணில் புள்ளி அந்த மச்சம் அந்த மாதிரி இருக்கும், கண்ணில் இருக்க அந்த கருவிலியில் ஒரு ஒயிட் ஸ்பாட் மாதிரி தெரிஞ்சது. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ஐ டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இட்ஸ் அண்ட் சிங்கிள் ஐ கேட்ராக்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது என்னன்றது அவரால் டயக்னோஸ் பண்ண முடியல. தென் நாங்கள் 2-3 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எல்லாமே வந்து ரிவ்யூ போனோம். ஸோ எல்லா இடத்துலையுமே அவங்க கொடுத்தது என்னன்னா இது கம்ப்ளீட்லி ஒரு ஐ இஷ்யூ, ஷீ இஸ் ஹேவிங் கேட்ராக்ட், அதை நம்ம சர்ஜரி பண்ணி கிளியர் பண்ணலாம், பட் வந்து உங்களுக்கு விஷன் வருமானா தட் இஸ் டவுட், இது வரைக்கும் தான் சொன்னாங்க. இதை யாருமே வந்து கேன்சர்னு சஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் அந்த கேட்ராக்ட்ன்றது வந்து எங்களோட ஃபேமிலியில் ரொம்ப நியூ, பிகாஸ் அது வந்து ஒரு ஜெனட்டிக்கான இது இல்லையா. ஸோ எங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அண்ட் ஹஸ்பண்டோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலையுமே வந்து அது அந்த மாதிரி யாருக்குமே இல்லை. ஸோ இன் தட் சுச்சுவேஷன் வந்து நாங்கள் ஒரு 1 to 2 months வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், பிகாஸ் அந்த சர்ஜரி பண்ணாமல் இதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வி ஆர் ரன்னிங் த்ரூ. ஒன் பர்டிகுலர் ஆஃப் டைம் வந்து ஒரு பெரிய விஐபி டாக்டர், அவர் ஐ சர்ஜனுடைய பெரிய செலிபிரிட்டி டாக்டர், அவர் தான் வந்து கலைஞர், ஜெயலலிதா மேடம், நம்ம கேப்டன், சூப்பர் ஸ்டார் எல்லாருக்குமே அவர் தான் பார்க்குறது. ஸோ அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய எம்என்சியில் ஒர்க் பண்ணார். அவருடைய எம்டி வந்து அவரோட ரெஃபரன்ஸ் மூலமாக அவரோட ரெக்கமெண்டேஷன் கிடச்சி நாங்கள் அவரை போய் பார்த்தோம். மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் கொடுத்த ஒப்பீனியனுக்கு அந்த டாக்டர் வந்து இட் இஸ் நத்திங் லைக் தட், ஜஸ்ட் லைக் தட், இதை வந்து க்யூர் பண்ணிடலான்னு சொன்ன உடனே எங்களுக்கு வந்து லைக் ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லாமே எல்லா பேர்டனும் போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம விட தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் அந்த டாக்டர் அப்படி சொல்லவுமே ஓகே நம்ம இவ்வளோ நேரம் எல்லாம் தேடினத்துக்கு ஒரு எந்த ஊரில் உள்ள டாக்டர் அவர்? சென்னை டாக்டர். ஸோ அவரோட அட்வைஸ் படி வி ஹவ் கான் த்ரூ த ஃபர்ஸ்ட் சர்ஜரி. பட் சொன்ன மாதிரியே பாப்பாவுக்கு வந்து அதுக்கப்புறம் விஷனும் வந்துருச்சு, அந்த ஒயிட் ஸ்பாட் வந்து கண்ணில் தெரியல. ஸோ அப்போ 4 years ஆனதுக்கப்புறம் கரெக்டாக அந்த சர்ஜரி பண்ண அதே பீரியட் ஆஃப் டைம் 1 year முடிகிற டைமில் அகைன் பாப்பாவுக்கு கண்ணில் வந்து ஒரு வெள்ளை ஸ்பாட் தெரியுது. அதே மாதிரி மறுபடியும் நாங்கள் அதே டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது அப்போ அவர் என்ன சொன்னார்னா அந்த பின்னாடி இருக்க ப்ராப்ளம் வந்து மறுபடியும் ரெட்டினாவில் வந்து இருக்குது, ஸோ வி நீட் டு கோ ஃபார் அ ரெட்டினல் சர்ஜரின்னு. ஸோ அகைன் ரெட்டினல் சர்ஜரி பண்ணோம். ரெட்டினல் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் விஷன் வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஆஸ் அ மதராக அண்டு பாப்பாவுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல், அவள் கோ த்ரூ பண்ண பெயின் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது இது வந்து டாக்டர் வந்து கரெக்டாக டயக்னஸும் பண்ணல, ட்ரீட்மெண்ட்டும் கரெக்டாக பண்ணலைன்னு சொல்லிட்டு. பட் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அதை? எப்படின்னா ஃபஸ்ட்டு அவருடைய சர்ஜரியில் அவர் எங்களுக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸும் செகண்ட் சர்ஜரிக்கு அப்புறமா அவருடைய அந்த கன்க்ளூஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் எந்த ஒரு ஹோப்புமே கிடையாது. எங்களால் முடிஞ்சது பண்ணிட்டோம், இதுக்கு மேலே என்ன இருக்கோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைமில் வந்து பாப்பாவுக்கு அந்த கண்ணில் கம்ப்ளீட்டாக விஷன் இல்லை, ஸோ விஷன் கிடையாது. ஸோ அந்த டைமில் எங்களோட மென்டாலிட்டி எப்படி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து பாப்பாவை எதுவும் கிரிட்டிக்கலாக இல்லாமல் சேவ் பண்ணிட்டோம், சரி பார்வை இல்லைன்னா என்ன, இன்னொரு கண்ணில் பார்வை இருக்குல்ல, அதை வச்சு நம்ம அவளை வந்து நல்லா பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டோம். பட் ஒரு நார்மலாக நம்மளுக்கு எப்படி இருக்கும் மைண்ட் செட், நம்ம பிள்ளைக்கு கண்ணில் ஒன்று போய் காமிக்கிறோம், அந்த கண்ணை காப்பாற்றிடணும் அப்படின்ற மாதிரி தானே மைண்ட் செட் இருக்கும். அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து என்ன நடக்குன்னு தெரியாமல் அதை இழக்கிற மாதிரி. ஆமாம். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து இதுக்கு மேலே என்ன இருக்குது, இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம போகணும், அவளை வேறு எதுலெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். பட் அட் த ஏஜ் ஆஃப் 6 வந்து அவள் சொல்ல ஆரம்பிச்சிட்டா எனக்கு கண் வந்து ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி. இந்த 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் அவளுக்கு வந்து 2 சர்ஜரி பண்ணியிருக்கோம். எப்பயுமே அவள் பெயின்ன்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னதில்லை. அவளுக்கு வந்து அந்த கண்ணில் விஷன் தெரியாது, பட் பெயின்ன்ற விஷயத்த சொன்னதில்லை. அவள் பெயின்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது, அதுவும் கண்ணில்ன்னு சொல்லும் போது நம்மளால் அதை பியர் பண்ணவே முடியல. பட் அலோபதி மேலே இருந்த நம்பிக்கை வந்து போயிடுச்சு அந்த டைமில். ஏன்னா அட்லீஸ்ட் பெயினாவது இல்லாமல் அந்த குழந்தைய க்யூர் பண்ணியிருக்கலாம். அகெயின் நாங்கள் வந்து மற்ற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போகும்போது அவங்க சொன்னது என்னென்னா இந்த ஐயை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் ஐ வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு பெண் குழந்தைக்கு அந்த மாதிரியான, ஏன்னா ஐன்னு சொல்லும் போது அதை கொடுக்குற உடனே அந்த டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு நாங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டாக இல்லை. ஸோ வி ஆர் கோயிங் த்ரூ என்ன வேற என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி நாங்கள் போயிட்டே இருந்தோம். ஸோ அந்த டைமில் கேரளாவில் குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு கண் பார்வையில் குழந்தைய நல்லா படிப்பா, வீட்டுக்கு வந்தோடனே ஹோம்ஒர்க்லாம் எழுதிடுவா. அன்டில் அன்லெஸ் நம்ம சொன்னால் மட்டும்தான் குழந்தைக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னே ஆப்போசிட் பர்சனுக்கு தெரியும். ஸோ சடன்லி இது ஒரு நாள் நடந்த உடனே கேரளாவில் ஒரு பெரிய ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல், ஸோ அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்காக போனோம். ஒன் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த கொரோனாலாம் பீக்காக இருந்த டைமில் வந்து எங்களால் கேரளாலேருந்து இங்கே வர முடியல. ஸோ கண்டினியூஸாக அங்கேயே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தோம். டே பை டே ஆக என்ன ஆச்சுன்னா அந்த கண்ணு வெளியே வந்துருச்சு, அப்படியே ஊஸ் அவுட் ஆகி வெளியே வந்து அப்படியே கண்ணு வெளியே வந்துருச்சு ஃபுல்லாக.
ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த டாக்டரே சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து இனிமேல் இதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், எங்களால் இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அகெயின் கோயம்புத்தூர் அரவிந்த் ஹை கேர் ஹாஸ்பிட்டல் வந்தோம். அவங்க எம்ஆர்ஐ சஜஸ்ட் பண்ணவும் தான் எம்ஆர்ஐயில் எடுக்கும்போது கண்ணுக்கு பின்னாடி வந்து டியூமர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிருக்கணும். எம்ஆர்ஐ வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணாமல் யாருமே பண்ண மாட்டாங்க இல்லையா, இப்போ அடல்ட்ஸ்க்கே யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு 3 years பேபிக்குன்னும் போது நம்ம அந்த மாதிரி திங்கிங்கில் போவே இல்லை. பட் பிஹைண்ட் இது என்ன இருக்குன்றது யாராலையுமே சம்டைம்ஸ் டாக்டர்ஸால கூட கண்டுபிடிக்க முடியாது என்னன்றத நம்மளே திருப்பி ட்ரீட்மெண்ட் தப்பாவே கொடுத்துட்டு இருக்க மாதிரி ஆயிடுதுல்ல. தென் அந்த டியூமரை வந்து ரிமூவ் பண்ணணுன்றது தான் ஒரு டெட் எண்டாக இருந்தது அந்த ப்ராப்ளம்க்கு. ஸோ இமீடியட்லி நாங்கள் டியூமர் ரிமூவ் பண்ணிவிட்டு பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் தான் ரிமூவ் பண்ணோம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் ரிமூவ் பண்ணிட்டு இமீடியட்லி அவங்க வந்து கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், இது வந்து டியூமர்னால அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போவே வந்து அவங்க டயக்னோஸ் பண்ணது வந்து இது ஸ்டேஜ் 4 கேன்சர்னு தான் சொல்லி டயக்னோஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும் போதே என்னாச்சுன்னா ஒரு 2 monthsக்கு அப்புறம் ஆக்சுவலாக பாப்பாவால் ஃபர்ஸ்ட்லேருந்தே முடியல. ஏன்னா ஒரு 6 monthsஆவே குழந்தை வந்து நிறைய பெயினை வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மெடிசன் அதோடைய பவர் இதெல்லாம் வந்து பாப்பாவால் வெளியில் வர முடியல. அதுலேருந்து ஒன் பர்டிகுலர் டைமில் வந்து ஒரு 2 to 3 cycles அவளுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா எப்பயுமே கீமோதெரப்பியில் வந்து ஃபஸ்ட்டு சைக்கிள் அண்ட் 3rd cycleன்றது வந்து ரொம்ப பீக்காக இருக்கும் அதோட அந்த சைடு எஃபெக்ட்ன்றது. ஸோ அந்த டைமில் வந்து அவளால் ஃபுட்டு இன்டேக் பண்ண முடியல, தண்ணி குடித்தா கூட வாமிட் ஆகுறது அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைமில் December 2nd we admitted her in hospital 2020. ஸோ December 2nd to December 28th நைட்டு வரைக்கும் அவளுக்கு 0.1 drop கூட வாட்டர் கிடையாது. குழந்தைக்கு வாட்டரே கிடையாது, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வாட்டர் கொடுத்தா இமீடியட்லி வாமிட் ஆகுது. ஸோ வாட்டர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கம்ப்ளீட் மெடிசன் தான் கொடுத்தாங்க, ட்ரிப்ஸ் தான், கம்ப்ளீட் ட்ரிப்ஸ் தான். ஸோ ஒரு இன்பிட்வீன் ஆஃப் டைமில் வந்து எங்களால் அசஸ் பண்ண முடிஞ்சது எதுவுமே ஹோப் இல்லை, இவங்க சும்மா மெடிசனவே கொடுத்து நம்மளை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சது. பட் ஏதோ ஒரு இது நடந்துடாதா மிராக்கிள் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு 6.5 years குழந்தை கம்ப்ளீட்டாக ஒரு 28 days வந்து ஃபுல்லி மெடிசன்லேயே இருந்ததுனால பாப்பாவோட லிவர் டேமேஜ் ஆகிடுச்சு, லங்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா கம்ப்ளீட் மெடிக்கேஷன் தானே, வாட்டரே கிடையாது, அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் என்னோட குழந்தையோட ட்ரீட்மெண்ட் ஒரு ஹெல்த் இஷ்யூக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். பட் அந்த ட்ரீட்மெண்ட்டுமே தப்பாக தான் ஆகுது உடம்பு. ஆமாம், ட்ரீட்மெண்ட்டே வந்து தப்பாக தான் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து என்னோட குழந்தையோட லாஸ்ட் ஆசையே வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்றது தான். ஸோ அந்த ஒரு இதில் வந்து அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு வென்டிலேஷனில் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ எங்களால் அவளுக்கு செய்ய முடிஞ்சது அந்த ஒரு இது மட்டும்தான். பட் இது ஒரு 6 வயசு குழந்தைக்கு போகிற அந்த ஹெல்த் இஷ்யூஸை பார்க்கும்போது ஒரு பேரண்ட்டாக அங்கேயே ஒரு மென்டல் ஸ்டாமினா தேவைப்படுது இல்லை? எமோஷ்னலாக பெண்கள் ரொம்ப வீக் அப்படிங்கும்போது இதை ஹேண்டில் பண்ணுறது நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? அந்த டைமில் வந்து குழந்தைக்கு அந்த சின்ன கண்ணில் வந்த மாதிரி ஒரு பெயின்ன்றதவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ என்னோட ஹஸ்பண்டை காட்டிலும் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. அவர் வந்து ரொம்ப லிட்ரலி அழுந்துருவார், அப்படியே அழுந்துருவார். அவர் பேசக்கூட மாட்டார் அந்த மாதிரியான ஒரு இதில். பட் யாரோ ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல அந்த டைமில். ஸோ எமோஷ்னலி என்னோடய ஃபேமிலி வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு. ஸோ என்னோடய பிரதர் வந்து அந்த டைமில் வந்து என் குழந்தைய ரொம்ப டேக் கேர் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கும் என்னோடய பிரதருக்கும் ஒரே டைமில் தான் குழந்தை பிறந்தது. லைக் எங்கள் பாப்பா வந்து 6 months பெரிய பாப்பா, அவங்க பாப்பா வந்து 6 months. ஸோ என்னோடய பாப்பாவுக்கு 3 years ஆகும்போது அண்ணாவோட பாப்பாவுக்கும் 3 years. அவர் வந்து செகண்ட் பேபியே பிளான் பண்ணிக்கல, இந்த குழந்தைய வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த ஒரு இதெல்லாமே இருந்தது, ஃபேமிலியோட சப்போர்ட் பாண்டிங். பட் வந்து அதை விட்டு வந்து வெளியே நம்ம வரணும்னு நினச்சாலும் நம்மளால் அந்த பீரியட் ஆஃப் டைமில் வர முடியாது. உங்களுக்கு சம்திங் நடந்துருச்சு, அதோட பெயினை வந்து நம்ம பியர் பண்ணியே ஆகணும். பட் வந்து என்னோட குழந்தைகிட்ட நான் அந்த ஒரு இதில் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஒன் டே வந்து அவள் ரொம்ப இதாக வந்து ஒரு பெட்டில் படுத்துட்ருக்கா. ஸோ நான் அப்போ உட்காந்து அவளுக்கு கால்லாம் மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். சடன்லி பாப்பாவோட கையில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருந்தா, வாயிலிருந்து பிளட் வந்துகிட்டே இருக்கும், அது இது பண்ண. அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக வெட் ஆகிடுச்சு. அவளே எடுத்து கொடுத்தா பிளட் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பாப்பாவை லிஃப்ட் பண்ணி பார்க்குற, பெட்டு ஃபுல்லாக பிளட் ஆகிடுச்சு. உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்போது எங்கள் பாப்பா சொன்னான், நீ அழுகாதம்மா, நீ அழுந்துட்டா எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு அந்த டைமில் வந்து பயங்கர, அவளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாததெல்லாம் பேசுவா.
ஸோ எப்படியும் நான் சாக தானே போகிறேன், ஏன் எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறீங்க, விட்டுருங்க அப்படின்லாம் சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு ஸோ நம்ம குழந்தையே போயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் ஸ்டேஜில் எல்லாமே நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் குழந்தைங்க பேசி அதை கேட்கறதுக்கே ஒரு பெரிய மனோதிடம் வேணும். இதில் சுற்றி இருக்கிறவங்க வேற ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக. அது என்ன மாதிரியான விஷயம், இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களால் வந்து அந்த பேரண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண முடியல, எமோஷ்னலி ஓகே இதெல்லாம். பட் வந்து ஏன் வந்து நெகட்டிவாக அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணுறீங்க? உனக்கு குழந்தைய பார்த்துக்க தெரில, நீ வந்து சரியாக பார்த்துக்கல, நீ என்ன பாவம் பண்ணியோ உன் குழந்தைக்கு இந்த மாதிரியெல்லாம் கிரிட்டிசிசம் வந்து ஏன் வந்து வைக்கிறீங்க? அதுவே ரொம்ப தப்பு தானே. ஸோ சில குழந்தைங்க பிறக்கும் போதே கேன்சரோட பிறக்கிற நிறைய குழந்தைங்கள் இருக்காங்க, ஹார்ட் டிசீஸோட இருக்கிறவங்க இருக்காங்க, கெட்டவங்கெல்லாம் வாழறாங்கன்னு சொல்கிறோம், நம்மளே நல்லவங்களுக்கு தான் சோதனை வருதுன்னு சொல்கிறோம். அதனால் நீ பாவம் பண்ணதுனால வந்ததுன்னெலாம் பேச முடியாதுல்ல. அந்த டைமில் வந்து இன்னொரு பேபின்ற ஒரு கான்செப்டே எனக்கும் கிடையாது, என்னோட ஹஸ்பண்டுக்கும் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இன்னொரு குழந்தை படம் தான், என்ன அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். நெக்ஸ்ட் பேபி கண்டிப்பாக வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். அண்ட் வந்து என்னுடைய சொசைட்டி அந்த ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, உன்னோட குழந்தை போயிடுச்சு, நீ இனிமேல் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, 6 மாதம் வந்து குழந்தையோட அந்த அடப்பு இருக்குது அப்படிலாம் நிறையா சொன்னாங்க. பட் வந்து என்னோட குழந்தை ஐசியூவில் இருக்கும் போது நான் என் குழந்தைக்காக ஒரு பெரிய கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இமீடியட்லி ஐ காட் செலக்டட், ஆஃபர் லெட்டர் எல்லாமே கொடுத்தாங்க. பட் ஒன்லி இது என்னென்னா அது வந்து அதர் ஸ்டேட், ஆந்திரா. பட் அந்த டிசிஷனுக்கும் நான் ஓகேவாக தான் இருந்தேன். ஆந்திரா போனாலும் பாப்பாவை அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சு பெங்களூர் தானே ட்ரீட்மெண்ட் எப்படி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் என்னோட பாப்பாவை நான் இழந்துட்டேன். ஸோ அடுத்த இருக்கிற லைஃப்பை வந்து என்னோட பாப்பா வந்து என்னோட லைஃப்பையும் சேர்த்து நீ வாழணும், இந்த சொசைட்டியில் ஏதாவது ஒரு விஷயத்த என்னோட நேமில் நீ பண்ணணும்னு எனக்கு சொல்லிட்டு போன மாதிரியாக தான் இருந்தது. ஸோ அந்த இடத்துல வித்தின் 20 days நான் ஃபேமிலியை விட்டு வெளியே போய் நான் ஆந்திராவில் ஒர்க் பண்ணேன். அந்த வேலையை எடுத்து வேலையில் போய் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக நான் வந்து ஜாயினிங் டேட் கொடுத்ததும் என்னோட பாப்பா இறந்ததும் சேம் டேட், 29th நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ 29th தான் பாப்பா இறந்துட்டாங்க. அவ்வளோ அந்த பாப்பாவோடைய அந்த ஃபைனல் ஃபியூனரல் இதில் கூட நான் இமீடியட்லி அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி என்னோடய சுச்சுவேஷனை சொல்லி பர்மிஷன் கேட்டேன். அவங்களுக்குமே இந்த சுச்சுவேஷனில் கூட இவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு ஜாப் வந்து முக்கியம் வருவாங்கன்ட்டு அவங்க அந்த பீரியட் ஆஃப் இதையும் எனக்கு கொடுத்தாங்க, அந்த ஒரு டைம் பீரியடும் எனக்கு கொடுத்தாங்க, ஒரு 20 days. அதுக்கப்புறம் நான் போய் வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஆனால் அதையும் இந்த உலகம் குறை சொல்லும்ல, பெத்த பிள்ளைய வந்து சாவுக்கு பலி கொடுத்துட்டு இவ வந்து வேலைக்கு போகிறா 20 நாளில் அப்படின்றத வந்து சமூகம் ரொம்ப ஈஸியாலாம் பார்த்துருக்காது எனக்கு தெரிஞ்சு. அதுவும் தாய் அப்படிங்கும்போது இந்த தாயை வந்து தியாகத்தோடு ஒப்பிடுவாங்க. அந்த தாய்க்கு இருக்கிற வலி, இப்போ உங்களுக்கு இருக்கிற வலி உங்கள் பிள்ளைய இழந்துட்டு உங்களுக்கு தான் தெரியும். அது வந்து லைஃப் டைம் அந்த இடத்துல உள்ள வலியை யாராலையும் அதை அழிக்கவும் முடியாது, தீர்க்கவும் முடியாது. அது ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை தாண்டி லைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்ந்து தானே ஆகணும், நம்மளும் கூடயே போக முடியாது. ஆனால் இந்த உலகம் எதிர்பார்க்கறது என்ன, நீ வீட்டுக்குள்ளேயே முடங்கிரி உட்காந்து அழுதுகிட்டு, நீ ட்ரெஸ்அப் பண்ணாத, நீ மேக்கப் பண்ணாத, நீ வெளியில் வேலைக்கு போகாத, வேலைக்கு போனாலே தப்பும்பாங்க, ட்ரெஸ்அப் பண்ணிட்டு போனால் இன்னும் தப்பு. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ அந்த டைமில் வந்து நான் ஈவன் எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு தெரியும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குன்னு, பட் எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு 2-3 days கழித்து எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நீ போ, நான் உனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா வந்து எப்படின்னா, என்னோட ஏஜில் இருக்க பொண்ணுங்கள்லாம் வந்து நான் டிகிரி படிக்கும் போது கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருந்தது. ஸோ அந்த டைமில் அந்த 1970s 80s சொல்கிற சொசைட்டி, அவரோட ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அங்கிள் அந்த மாதிரி, அவங்க வந்து என்ன நீ இந்த காலத்தில் போய் பொண்ணை படிக்க வச்சுட்டு இருக்க அப்படியெல்லாம் சொல்லும் போதே அவங்கள லிசன் பண்ணலை. எங்கள் அப்பா வந்து பெருசாக படிக்கலை, அவர் வந்து ஒரு ITI தான் முடித்தார். பட் நம்மளோட 4 பிள்ளைங்கன்னா 4 பிள்ளைங்களையும் படிக்க வைக்கணுன்றதுல ரொம்ப இதாக இருந்தாலும், அவரால் முடியலனாலும் கடன் வாங்கி எங்களை வந்து படிக்க வச்சார். அவர் வந்து திரும்ப திரும்ப சொன்னது வந்து ஒரு விஷயந்தான், நீ பணக்காரனாக இருக்க இல்லை ஏழையாக இருக்க, நீ பெரிய ஃபேமிலியில் செட்டில் ஆகுற, இல்லை உனக்கு என்ன இருக்குது இல்லை நீ வாழ்க்கையில் என்ன இழக்கிற, எது இருந்தாலும் உனக்குன்னு ஒரு வேலை வேணும், அதை மட்டும் நீ எதுக்காகவும் இழக்கவே கூடாது. அதுவும் பெண்களுக்கு கண்டிப்பாக வேலை வேணும். உன் கையில் வேலை இருந்துச்சுன்னா யாருமே நீ வந்து டிபெண்ட் ஆகி இருக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் ஈவன் குழந்தை இழந்துட்டு நிற்கும் போது எல்லாரும் எனக்கு அகைன்ஸ்டாக இருக்கும் போது எங்கள் அப்பா மட்டும்தான் உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு வந்து ஆந்திராலலாம் விட்டுட்டு வந்தார்.
ஸோ உங்க வீட்டுக்காரர் அவரும் accept பண்ணீங்க? அவரும் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்தார். ஸோ அவர் வந்து எப்பயுமே அவரை விட நான் அதிகமாக சேலரி வாங்கினா ரொம்ப சந்தோஷப்படுவார். அவரை விட நான் ஹை போஸ்டிங்கில் போனாலும் சந்தோஷப்படுவார். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அதில் ஒரு டவுட்டே இருக்காது அவருக்கு. நீ கண்டிப்பாக அதை கிராக் பண்ணிடுவேன், உன்னால் முடியும் அப்படின்னு என்னை ஃபஸ்ட்டு மோட்டிவேட் பண்ணுறதே அவராக தான் இருக்கும். சின்ன வயசுல ஒரு உயிரை பலி கொடுக்கறது ஒரு குடும்பத்துல ஏத்துக்கவே முடியாத ஒரு சோகம், அதுவும் ஒரு தாய்க்கு அப்படிங்கும்போது அது பெரிய சோகம் பிள்ளை இழக்கிறது. இதுல நீங்க உங்களோட மனநிலை முதல்ல எப்படி இருந்தது? அதுல இருந்து இந்த வாழ்க்கையோட போராடுறதுக்கு நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கல்ல, இந்த 20 days இந்த இன்பிட்வீன் அந்த குழந்தை இழந்ததுலேருந்து வேலைக்கு போகிற டிசைட் பண்ணுற அந்த மனநிலை எப்படி இருந்தது? எப்படி வீக்காக இருக்கிற மனசை எப்படி ஸ்ட்ராங் ஆக்குனீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னோட குழந்தை என் கூட வந்து லைவ்ல இல்லைன்றதே என்னால் ரொம்ப நேரம் ரியலைஸ் பண்ண முடியல. எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடந்துடுது. பட் வந்து அன்னைக்கு நைட்டே வந்து என் குழந்தை வந்து என் கையில் அப்படியே படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. காலையில் எழுந்தால் பாப்பாவுக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும்ல அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். பட் அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தா பாப்பா இல்லை. ஸோ நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் அவள் எங்கெங்கெல்லாம் இருந்தா, அவளோட உயிர் போன இடம் இது எல்லாம் போய் வந்து பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கோம். இனியும் நம்ம மனசு எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு அந்த டயர்ட்னஸ்ன்னு இருக்கும்ல, அதில் நம்ம கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டா கூட வந்து எப்படி தூக்கம் வருது உங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசிசன். நைட் ஃபுல்லாக தூங்கியிருக்கோம், நைட் ஃபுல்லாக நம்ம தூங்கியிருக்க மாட்டோம், நமக்கு வந்து அந்த ட்ராமால தூக்கமே வராது. பட் வந்து இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசன் வைப்பாங்க. அதுக்காக வந்து நீங்கள் தூங்காமல் எதுவும் பண்ணாமல் நீங்கள் என் குழந்தை திரும்பி வரப்போகிறது கிடையாது இல்லையா? ஸோ வாட் எவர் ஹேப்பன்ட் இஸ் அது எப்படினாமா இது அந்த வலி அந்த சோகத்தில் இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், இல்லை ஆப்போசிட் இடத்துல இருந்து தெரிஞ்சவங்களுக்கு புரியும். புரியாதவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் மனசும் உடம்பும் டயர்டாகி அதே மயக்க நிலைக்கு போய் தான் அது தூக்கமே தவிர்த்து அது ஒன்றும் தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தூங்குற தூக்கம் கிடையாது. நான் வந்து என்ன மாதிரி ஒரு பர்சன்னா, ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை மரணம் அப்படின்னு படித்தா கூட அந்த பேரண்டோட மைண்ட் செட் எப்படி இருக்குமோ, அவங்க சாப்பிடுவாங்களா, அவங்க என்ன அந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணுறாள். அது எனக்கே நடக்கும்போது என்னால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதே தெரில. அடுத்து நமக்கு பசிக்குமா, பசிச்சா சாப்பிடணுமா, நம்ம வெளியே போகலாமா, ஸோ இந்த மாதிரியான நிறைய வந்து நமக்கு ஒரு மென்டல் ட்ராமா மாதிரி இருக்கும். அது எப்படி இந்த சமுதாயம் ஒரு ஆணை விட பெண்ணுக்கு இது ரொம்ப அதிகமாக இந்த உணர்வுகளை கொடுக்குறாங்க. ஒரு புள்ளைய பள்ளி கொடுத்துட்டா அவள் சாப்பிட்லாமா, சாப்பிட்டா ஏதாவது சொல்லுவாங்களா, இவ்வளோ சாப்பிட்லாமா, இல்லை பிடிச்சி அதை கேட்டு வாங்கி சாப்பிட்லாமா, நான் இப்போ படுக்கலாமா, தூங்கலாமா, எல்லாமே தப்பாக தெரியுமா, அப்போ இதெல்லாம் தப்பாக பார்க்காத, என்னை ஜட்ஜ் பண்ணாத யார் என் கூட இருப்பாங்க, அவங்க கூட நான் வாழலான்ற மாதிரி ஆயிடுது இல்லை? ஸோ நீங்களும் அதெல்லாமே கடந்தீங்க அந்த உணர்வு, அதை எல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணி வந்தேன். அதுக்கப்புறம் சொல்லணும்னா என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம் தோணி இருக்கும்ல அவங்க, அதாவது நம்மளோட ஆப்போசிட் பர்சன் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றதை நம்மளால மாற்ற முடியாது. இவங்க இப்படி நினைப்பாங்க, அவங்க அப்படி நினைப்பாங்கன்னு 10 பேரோடைய விருப்பத்துக்காக நம்மளோட லைஃப்பை நம்ம மாற்ற முடியாது. என்னோட லைஃப்ன்றது அந்த டைம்ல என் குழந்தை எனக்கு கொடுத்துட்டு போனது. ஸோ என் குழந்தையோட நேம் இருக்க மாதிரி நான் ஏதோ ஒன்று செய்யணும்னா நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாகணும், நான் சம்திங் நான் லீட் பண்ணி போயே ஆகணும். இதெல்லாம் நான் வச்சுட்டு மைண்டில் இன்னும் சொல்ல போனோன்னா, வில்லேஜ்லேருந்து ஒரு லேடி, எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து உனக்கு எதுவுமே இல்லை, நீ பெருசாக சம்பாதிக்கல, ஒன்றும் பண்ணல, எதுவும் பண்ணல, இப்போ வந்து உன் குழந்தையும் போயிடுச்சு, உன்னால் எப்படி சூசைட் பண்ணிக்காமல் இருக்க முடியுது அப்படின்னு கேட்டாங்க. எப்படி நீ வாழ்கிற, உன் நிலைமையில யார் இருந்தாலும் சூசைட் பண்ணி கூட செத்து போயிடுவாங்க, ஆனால் நீ எப்படி வாழ்கிற அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், இவங்க முன்னாடியே நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும்னு. சம்திங் ஹேப்பன் இன் நம்ம லைஃப், அதுக்காக நம்ம லைஃப்பை முடிச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதை நம்மளுடைய பாசிட்டிவிட்டியாக எடுத்து நம்ம எப்படி நம்மளை லீட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு இப்படி கேட்க முடியுதுல்ல. ஆமாம், அவங்களும் ஒரு தாய் தானே. ஆமாம், அவங்களும் ஒரு பெண் தானே அப்படின்ற மாதிரி இருந்து இப்படி கேட்குறாங்க. ஆமாம், எவ்வளோ ஒரு மோசமான சமுதாயத்தில் நம்ம வாழ வேண்டியிருக்கு இல்லை? நமக்கு நடந்த துக்கத்தை நம்ம ஓவர் கம் பண்ணுறதே பெரிய வலி, பெரிய போராட்டம். இதில் இந்த சமுதாயத்தை, சொந்தக்காரங்களை, பக்கத்து வீட்டுக்காரங்களை, இவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது அதை விட பெரிய ரணமாக இருக்குது. த ஒன்லி வே அவங்களெல்லாம் இக்னோர் தூக்கி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பிகாஸ் வந்து நம்ம என்ன பெயின் கோ த்ரூ பண்ணுறோமோ அதில் 0.1% அவங்களுக்கு வந்தால் கூட அவங்க உடஞ்சி போயிடுவாங்க, அடுத்த நிமிஷம் இருக்க மாட்டாங்க. நம்ம அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். இப்படிலாம் கேட்பாங்க, ஆனால் நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க? இப்போ சாப்பிடாத தூங்க என்னெல்லாம் சொல்லுவீங்க அடிக்கி? ஸோ நம்மளோட வாழ்க்கைன்றது, இப்போ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பசிச்சா நம்ம சாப்பிட முடியாது, நம்மளோட பசிக்கு நம்ம தான் சாப்பிடணும். அதே மாதிரி நீங்கள் வலி எவ்வளோ அனுபவிச்சாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஆறுதலே வந்து ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, என் வழியில் கொஞ்சம் வாங்கிக்கோங்கன்னா அவங்களால வாங்கிக்க முடியுமா? வாங்கிக்க முடியாது. உங்கள் வழியை நீங்கள் தான் அனுபவிச்சாகணும். அந்த மாதிரி இது உங்கள் லைஃப், உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு தான், அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது. எப்படி உங்கள் இழப்பை அவங்களால ஏற்றுக்க முடியலையோ
அந்த மாதிரி அவங்க சொல்கிற அந்த கமெண்ட்ஸை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. உங்களோட லைஃப் இது. உங்களுக்கு பசிச்சா சாப்பிடுங்க, தூங்கணுன்னா கொஞ்ச நேரம் தூங்குங்க. சப்போஸ் நீங்கள் ஒருத்தரை இழந்திருக்கேன், அவங்கள நினச்சிட்டே தூங்குங்க. அவங்க உங்கள் ட்ரீமில் வருவாங்க, உங்ககிட்ட பேசுவாங்க. என் குழந்தை இப்போ வரைக்கும் என் ட்ரீமில் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கா. இப்போ வரைக்கும் நான் நைட்டில் தூங்கும் போது என்னோட குழந்தையோட ட்ரெஸ்ஸு, அப்பாவோட ட்ரெஸ்ஸை கூட வச்சுருப்பேன். அவங்களோட சின்ன சின்ன அந்த பொக்கிஷமாக நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த திங்ஸை வந்து டெய்லியும் ஒரு டைம் வச்சு நான் டச் பண்ணி பார்ப்பேன். இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் அவங்க என் கூட இருக்காங்க அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது என்னை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அதை வச்சு வீக்குன்னு நினைப்பாங்க, என்ன எல்லாம் எவ்வளோ நாளாச்சு இன்னும் இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன். பட் அதை வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ பெயினை வந்து நான் ஓவர் கம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். பட் எந்த இடத்துலையுமே நான் உடஞ்சி அழுகவே இல்லை. ஏன்னா அழணும்னு நினச்சா நம்ம எதை நினச்சி அழுகிறது? நான் குழந்தைய இழந்தது நினச்சி அழுகிறதா, இல்லை நான் இப்படி இருக்கேன்னு நினச்சி அழுகிறதா, என்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நினச்சி அழுகிறதா? அழுறதுனால எதுவுமே மாற போகிறது இல்லை. லாஸ் இஸ் லாஸ், அவ்வளோதான். இப்போ நான் வந்து ரொம்ப கதறி கதறி அழுந்தேன். அதுக்கப்புறம் என்னோட அப்பாவோட இதில் இன்னும் வந்து பயங்கரமாக நான் அழுதேன். அப்பாவோட அந்த லாஸ் வந்து என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. ஏன்னா குழந்தையவே இழந்தப்போ எங்கள் அப்பா தான் எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தார். அவரும் போயிட்டாருன்னப்போ எனக்கு அவ்வளோ க்ளோஸாக அடுத்து நான் போய் யார்கிட்ட என்ன பேசுவேன், இது பண்ணுவேன்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஆனால் அப்பாவோட இழப்புக்கு அப்புறம் அந்த அழுக இருந்துச்சு இல்லையா, அது எவ்வளோ அழ முடியுமோ எக்ஸ்ட்ரீம் அவ்வளோ வந்து நான் அழுந்துட்டேன். எங்கள் அப்பா வந்து அடிக்கடி கேட்குற விஷயமே, நான் இல்லைன்னா நீ எப்படி அழுவ, நான் இறந்துட்டேன்னா நீ எப்படி அழுவன்னு சொல்லி கேட்பாரு. ஏன் அப்பா கிட்ட தான் போய் அழுது நீங்கள் சொல்லுவீங்களா? ஆமாம், ஏதாவது ஒரு இதுனா எங்கள் அப்பா கிட்ட சொல்லும் போதே அப்படியே அழுந்துருவேன். அழுந்துட்டா எங்கள் அப்பாவும் உடனே அழுவார். அவர்னால எதையுமே தாங்க முடியாது. ஸோ அவர் வந்து கேட்பாரு, ஒருவேளை நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, என்ன ஆகும் அப்படின்றதே அவரோட இதில் இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவார், நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, நான் தைரியமாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா அதை சொல்கிறத வச்சே, அப்போ நம்ம தைரியமான ஆள் தான் போல, நம்ம அப்பாவே சொல்கிறாரு, நம்ம அப்பாவே ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா நமக்கு அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தோணும். ஸோ அடுத்து வேலைக்கு போனீங்களா? எஸ், கண்டிப்பாக வந்து வேலையை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி நான் கண்டினியூஸாக வேலைக்கு போயிட்டே இருந்தேன். ஸோ இன்பிட்வீன் டைமில் வந்து நம்ம ஏன் வந்து இன்னொரு குழந்தைய பெற்றுக்கக்கூடாது, நம்ம குழந்தையே திரும்பி வந்து போகிறப்பா அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து பர்டிகுலர் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு 2 to 3 years பாப்பாவோட இதுக்கப்புறமா மைண்டில் தோணுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து இமீடியட்லி கன்சீவ் ஆகிட்டேன் நான். ஸோ அப்போ வந்து பாப்பாவுக்கிட்ட வந்து நான் ஸ்ட்ராங்காக ப்ரே பண்ணிக்கிட்டேன், எனக்கு நெக்ஸ்ட்டு குழந்தை இருந்தால் அது பொண்ணாக இருக்கணும், நீயே வந்து பிறக்கணும்னு சொல்லி. அப்போது இமீடியட்லி நான் கன்சீவ் ஆகிட்டேன். அண்ட் எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்குன்றதுல அன்டவுட்டட்லி நான் இருந்தேன். அதே மாதிரி எனக்கு பெண் குழந்தை. ஸோ பெண் குழந்தை பிறந்தவுடனே என் பொண்ணே திரும்பி வந்துட்டா அப்படின்னு சொல்லி பாப்பாவை கொண்டு வந்து கையில் காட்டும் போது எனக்கு அப்படியே என் குழந்தைய பார்க்குற மாதிரியே தான் இருந்தது. ஸோ எல்லாருமே சொன்னாங்க, இவ அவளை மாதிரியே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இருந்தது. அட் த சேம் டைம் வந்து என்னுடைய வேலையை விடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் ஃபார் எனி ரீசன். ஸோ அதுவுமே எங்கள் அப்பா என்னை சொல்லி வளர்த்தது. அண்ட் தென் வந்து நான் இந்த மாதிரி வந்து உடஞ்சி முடங்கி போய் இருந்த டைமில் என்னோட ஜாப்ன்றது தான் எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ், சப்போர்ட், ஸ்ட்ரென்த்து, எனக்கான ஒரு ஃப்யூச்சரவே கொடுத்தது வந்து இந்த ஜாப் மட்டும்தான். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு குழந்தை இழந்தப்போ 20 நாளில் வேலைக்கு போனீங்க இல்லையா? வேலையில் போய் கான்சென்ட்ரேட் பண்ணுற விஷயம் எப்படி இருந்தது? கான்சென்ட்ரேட் பண்ணதுனால உங்களோட சோகத்தை ஓவர் கம் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் அங்கே நீங்கள் கான்சென்ட்ரேஷன் கொடுக்கும்போது தான் இங்கே ஓவர் கம் பண்ண முடியும். இதை எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? ஸோ நான் வேலைக்கு போன இடத்துல வந்து என்னோடய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணும்போது நான் யார்கிட்டையுமே என்னுடைய லாஸை வந்து ஷேர் பண்ணலை. பிகாஸ் ப்ரொஃபஷன் அண்ட் பர்சனல் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ எங்கேயுமே வந்து ஒருத்தரோட ஆப்போசிட் பர்சன் மேலேருந்து எனக்கு ஒரு சிம்பத்தி வரக்கூடாதுன்றதுல வெரி ட்ரூ இல்லை? ஆமாம், வேலைக்கு போகிற இடத்துல வேலையை பார்த்துட்டு பர்சனலாக ஷேர் பண்ணாமல் இருக்கிறதே நம்மளுக்கு அது ஒரு நிம்மதியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணும். ஆமாம், அந்த 8 hours நான் ஒர்க் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக என்னோட ஒர்க்கில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் போயிட்டு அந்த நைட்லலாம் தூக்கம் இருக்காது, பாப்பாவோட அந்த திங்கிங் இருக்கும், அந்த மென்டல் ட்ராமா எல்லாமே இருக்கும். பட் அதை எப்பயுமே ஒர்க்கோட நான் ரிலேட் பண்ணிக்கவே மாட்டேன். அண்ட் கூட இருக்க கொலீக்ஸ், அவங்க ஃபேமிலி இதை பற்றியெல்லாம் பேசினாலுமே நான் சடனாக அந்த இடத்த விட்டு போயிடுவேன். ஏன்னா நமக்கு வந்து இமீடியட்டாக எமோஷனல் ஆகிடும் அந்த பர்டிகுலர் டைமில். நீங்களே அதை தவிர்த்துக்குவேன். ஆனால் அந்த டைமில் என்னோட ஃபேமிலி வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்பா அம்மா வந்து என் கூடவே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் கன்சீவ் ஆனப்போ எனக்காக வந்து அப்பா அம்மா என் கூடவே இருந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அப்பா வந்து இதாகிடுறாரு. அந்த டைமில் என்னால் என்னோட ஒர்க்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப உடஞ்சிட்டேன் நான். பாப்பாவும் இல்லை, பாப்பாவும் இல்லை. ஸோ எப்படி நம்ம அடுத்து வந்து லீட் பண்ண போகிறோன்ற மாதிரி நான் ரொம்ப பிரேக் ஆகிட்டேன். ஸோ உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? அதை எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ ஆக்சுவலி வந்தது? ஆக்சுவலாக எனக்கு வந்து அதாவது நிறைய இந்த பெரிய சிம்டம் இருக்க மாதிரியும் அந்த மாதிரி எதுவுமே நான் ஃபீல் பண்ணலை.
ஓகே புது ஜாப் கிடச்சிருச்சு, நம்ம வந்து புது லொக்கேஷன் போகிறோம், பாப்பாவை பார்த்துக்கணும், ஸோ இந்த மாதிரியான ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதை நோக்கி நான் வந்து ஓடிட்டே இருக்கேன். பட் ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா என்னுடைய நெக்கில் வந்து ஒரு ஸ்வெல்லிங் வந்துருச்சு. நெக்கில் ஸ்வெல்லிங் வந்தோடனே நம்ம என்ன நினைப்போம், நார்மலாக தூங்கி எந்திரிக்கும் போது நமக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு, இது சுளுக்கு தான் நினச்சிட்டு நான் வந்து விட்டுட்டேன். பட் இருக்க அந்த பெயின் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இந்த லெஃப்ட் சைடு, அந்த லெஃப்ட் சைடு வந்து அப்படியே கை தூக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ அந்த லெஃப்ட் சைடு ஸ்வெல்லிங் ஆனதில் வந்து நான் இமீடியட்லி ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது, இப்போ ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க என்னுடைய சஸ்பென்ஷன் என்னவாக இருந்ததுன்னா, ரொம்ப அந்த டைமில் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருந்தேன் நான். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தது, பாப்பாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அதே மாதிரி என்னோட அந்த செகண்ட் பேபி மேலே என்னால் ஃபுல்லாக பாசம் காட்ட முடியல. மைண்டுக்குள்ளே வந்து அது ஒரு திங்கிங், அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாப்பா என்ன நினைப்பா, அந்த மாதிரியான ஒரு திங்கிங் வேறு. அப்போ அப்பாவும் கூட இல்லை, அந்த மாதிரியான அந்த ஒரு மென்டல் டிப்ரெஷன் இருக்கும். ஸோ அந்த டிப்ரெஷன் அந்த ஸ்ட்ரெஸ்னால சம் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூவாக இருக்கும்னு மட்டும்தான் நான் சஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இது இமீடியட்லி எம்ஆர்ஐ மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எம்ஆர்ஐ பண்ணோம். ஸோ எம்ஆர்ஐ பண்ணுமோ ஆக்சுவலாக இது வந்து எம்ஆர்ஐக்கு முன்னாடியே இது வெறும் ஸ்ப்ரெயின் தான், சுளுக்கு தான் சொல்லிட்டு எனக்கு நிறையா ஹாஸ்பிட்டலில் பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்தாங்க. ஒரு 2-3 டேஸ் வந்து நான் வெறும் பெயின் கில்லர் எடுத்துட்டு இது சுளுக்குன்னு சொல்லியே நான் போச்சா. ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் 4 hours மட்டும்தான் அந்த பெயின் வந்து கம்மியாகும். அகைன் மறுபடியும் அதே மாதிரி பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கண்டினியூவஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் நான் ஊருக்கு போயிட்டு ஊரில் இருக்கேன், அவங்க ஒரு சீனியர் டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவரை கன்சல்ட் பண்ணும்போது தான் அவர் எம்ஆர்ஐ பண்ணணும்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ பண்ணார். எம்ஆர்ஐ ரிசல்ட்டில் தான் வந்து பாடியில் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது வந்து பயாப்சி பண்ணால் மட்டும்தான் இந்த இன்ஃப்ளமேஷன் ஏன் வந்ததுன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைம்லையே வந்து என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ரொம்ப உடஞ்சிட்டாங்க. அவங்க வந்து 80% வந்து இது கேன்சர் தான் அவங்க எல்லாம் வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் என்னோடய ஹஸ்பண்ட்லாம் வந்து அப்படியே உரு குழஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும் அந்த டைமில். பட் வந்து எனக்கு மட்டும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது, ஏன் நம்மளுக்கு மறுபடியும் கேன்சர் வரப்போகுது, ஆல்ரெடி பாப்பாவுக்கு வந்துருச்சு, நமக்கு ஏன் வரப்போகுது, அப்படியே நமக்கு கேன்சராக இருந்தாலும் 5 years நம்ம எப்படி லீட் பண்ணியிருப்போம். ஏன்னா பாப்பாவோட இதுக்கும் எனக்கும் 5 years கேப் இருக்குது. 5 years எந்த ஒரு சிம்டம் பெயினும் இல்லாமல் நம்ம வந்து எப்படி லீட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ரொம்ப முடியாத சுச்சுவேஷனில் நம்ம என்றைக்குமே இருந்தது இல்லையே. 5 years நம்ம ஹெல்த்தியாக தான் லீட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எனக்கு வந்து ஜங்க் ஃபுட் ஹேபிட்ஸ் கிடையாது, நான் வந்து ஜங்க் ஃபுட்டி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ இருக்கிறதுனால நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் வரப்போகுது. சாய்ஸ் ஆஃப் ஃபுட்டு தான் இருக்கும், என்னோடய ஃபுட்டில் சாய்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆர்கானிக்காக இருக்கணும், ஹோம்மேடாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து கான்ஷியஸாக இருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். ஸோ இந்த டயக்னோசிஸ் ப்ராசஸே எனக்கு வந்து ஒரு 15 to 20 days வந்து போச்சு. ஒரு சர்ஜரி பண்ணாங்க ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில். உங்களுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியிருந்தது? சர்ஜரி பயாப்சின்றது வந்து ஒரு சின்ன மைனர் சர்ஜரி மாதிரியே பண்ணாங்க. ஸோ பெங்களூரில் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் சர்ஜரி பண்ணாங்க. ஈவன் சர்ஜரி முடிச்சுட்டுமே டாக்டர் சொன்னது வந்து இது வந்து ஒன்றும் கேன்சர் மாதிரி தெரியல, ஜஸ்ட் சாஃப்ட் டிஷ்யூ தான் இருக்குது உள்ள. எல்லாருமே கேன்சர்னால் என்ன நினைப்பாங்க, ஒரு கட்டி வந்திருக்குன்னு நினைப்பாங்க. எனக்கு வந்து பாடியில் கட்டி மாதிரி எதுவுமே இல்லை, ஒரு சின்ன வீக்கம் மட்டும்தான் வந்தது. ஸோ உள்ள கட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை, வெறும் டிஷ்யூ மட்டும்தான் இருக்குது, இது கேன்சர் கிடையாது, ஏதோ சம்திங் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி தான்ற மாதிரி சொன்னாங்க. பட் அந்த கேன்சருக்காக பண்ணக்கூடிய அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது தான் வந்து இது கேன்சர் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. அண்ட் வந்து இதை வந்து என்னோடய ஃபேமிலி வந்து என்கிட்ட உடனே சொல்லலை. அவங்க வந்து ஒரு 1 week வந்து இதை கோ த்ரூ பண்ணுறாங்க அவங்களே வச்சுட்டு. என்கிட்ட சொல்லவே இல்லை. என்கிட்ட சொன்னேன்னா நான் ரொம்ப இதாகிடுவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் என்ன நினச்சிட்டேன், ஓகே ரிசல்ட்லாம் வந்துருச்சு போல், நமக்கு ஒன்றும் இல்லை. நான் என்னோடய திங்கிங்லாம் வந்து நான் எவ்வளோ நாள் வந்து லீவுக்கு அப்ளை பண்ணணும், நான் வந்து மறுபடியும் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த டைமில் என்னோடய ஃபேமிலி வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. பட் ஒன் பர்டிகுலர் டைம் வந்து எனக்கு ரொம்ப இன்னும் பெயின் வந்து முடியாமல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த டைமில் தான் வந்து எங்கள் ஃபேமிலியில் சொல்கிறாங்க உனக்கு வந்து இந்த மாதிரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சுச்சுவேஷன்லையுமே நான் அழுது உடையில. அது முன்னாடி வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக இல்லைன்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு இருந்தேன். ஆமாம் உனக்கு இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றது தான் எனக்கு வந்து இருந்தது 2 ஆப்ஷன், டூ ஆர் டை. ஸோ அந்த சுச்சுவேஷனில் டைக்கு வந்து நான் போகல. ஏன்னா எனக்கு வந்து 3 years பேபி இருக்குது. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தைய நான் இழந்தப்போ என் குழந்தையோட சாயலில் எனக்கு இன்னொரு குழந்தை வேணும், இன்னொரு பெண் குழந்தையே வேணும்னும் போது ஐ மேட் இட் ஹேப்பன். எனக்கு இன்னொரு குழந்தை பிறந்தது. ஆனால் என்னோட 3 வயசு குழந்தைக்கு என்னோட சாயலில் கூட இன்னொரு அம்மா கிடைக்கலாம். பட் அவங்க வந்து உண்மையாலுமே என் குழந்தைக்கு அம்மாவாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ என் குழந்தைக்காக அம்மா இருக்கணுன்றதுக்காக நான் என்னோடய லைஃப்பை
அட் எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் சேவ் பண்ணணுன்றதுல மட்டும்தான் இருந்தேன். நிறைய எஸ் நிறைய வந்து நெகட்டிவ் இது மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அவங்களுக்கு கேன்சர் இறந்துட்டாங்க, இவங்களுக்கு கேன்சர் இறந்துட்டாங்க, இவங்க ஏன் வந்து நான் இறந்தவங்க ஸ்டோரியை கேட்கணும்? கேன்சர்னால சர்வைவ் ஆனவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அண்ட் என்னோட பாடி வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை கண்டிப்பாக கேட்குன்ற ஒரு இது இருந்தது. ஸோ டாக்டர் என்ன அட்வைஸ் சொல்கிறாங்களோ அதை ப்ராப்பராக எடுத்து ஓகே நம்மளுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், ஹேர் லாஸ் இது எல்லாமே இருக்கும், அவ்வளோதானே, நம்ம குழந்தைக்காக நம்ம இது பண்ணி வரலாமே அப்படின்ற ஒரு மென்டலி வந்து நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் நான் ட்ரீட்மெண்ட் அக்செப்ட் பண்ணவே போனேன். இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்த கேன்சர் என்ன பேர் வச்சு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? உங்களுக்கு வந்த கேன்சர் டைப் என்னன்னு சொன்னாங்க? என்னோட பாப்பாவோடது வந்து ராப்டோமயோசார்கோமா அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் ஸ்டேஜ் 4 கேன்சர் பாப்பாவோடது. அண்ட் பாப்பாவுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம், அது கொஞ்சம் எல்லாம் பாடியில் ஸ்ப்ரெட் ஆகி அந்த டைமில் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ லங்ஸு அந்த மாதிரிலாம் பாப்பாவுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருந்தது, அந்த மாதிரி டைமில் தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ என்னோடது வந்து மயோசார்கோமா, மெட்டாஸ்டாட்டிக் மயோசார்கோமா அப்படின்றது என்னோட இது. பட் வந்து இப்போது நிறைய கேன்சர்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது. சில பேருக்கு வந்து இமீடியட்லி உங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர், உங்களுக்கு வந்து யூட்ரஸ் கேன்சர், செர்விக்கல் கேன்சர் அந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. பட் என்னுடைய பாடி கண்டிஷனில் பொறுத்தளவில் எனக்கு வந்து எந்த பர்டிகுலர் ஆர்கன்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்றதை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பட் இட் இஸ் அன் மெட்டாஸ்டாட்டிக், அதோடைய அந்த ஸ்ப்ரெட்னஸை வச்சு இது மெட்டாஸ்டாட்டிக்னு கண்டுபிடிச்சாங்க. பட் பர்டிகுலராக எந்த ஆர்கன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்றதை கண்டுபிடிக்க முடியல. இது கிரேட் 1, 2 அந்த மாதிரி ஸ்டேஜ் 4 தான் என்னோடது வந்து ஸ்டேஜ் 4 தான். அண்ட் இதை ஐடென்டிஃபை பண்ணப்போ டாக்டர் சொன்னது இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் 4 கேன்சர் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு பாடியில். அதுவும் இல்லாமல் நம்மளோட பாடியில் லிம்ப் நோட்ஸ்ன்னு ஒரு இருக்கும், அது ஃபுல்லாக வந்து வீங்கியிருக்கு. அது வீங்கினதுனால பிளட் சர்க்குலேஷன் இல்லை அவங்களுக்கு உடம்புல. அந்த பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் தான் கழுத்தில் அவங்களுக்கு வந்து பிளட் கிளாட் ஆனது தான் அப்படி வீங்கியிருக்கு. ஸோ அந்த பிளட் கிளாட் இருக்குது. இவ்வளோவையும் இது பண்ணி கீமோ பண்ணுறது கஷ்டம். அதனால இவங்க ஒரு 40 to 50 days இருப்பாங்களான்றதே டவுட் இவ்வளோ ப்ராப்ளத்தோட. டாக்டர் சொன்னது? ஆமாம், டாக்டர் சொன்னது. சொல்லி இப்போ எத்தனை நாள் ஆச்சு? இப்போ ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது. ஓகே, 40-50 நாள்னு டாக்டர் சொன்னது. ஜெயிச்சது வந்து உங்களோட மனோதிடம் தான். எஸ், கண்டிப்பாக. ஸோ அப்படி சொன்னாங்க. அப்போது இதை வந்து என்னோட ஃபேமிலி வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், நான் சாகணும்னு டாக்டர் என்ன சொல்கிறது, நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு வந்து அந்த முன்னாடி இதிலெல்லாம் வந்து நான் எப்படி யோசிச்சுட்டு இருந்தேன்னா, கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது அதனால தானே என்னோட பாப்பா வந்து இழந்துட்டா, ஒருவேளை இருந்திருந்தா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்திருந்தா கொஞ்ச நாள் எங்கள் கூட இருந்திருப்பான்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. பட் வென் இட் கம்ஸ் டு மீ நிறைய சர்வைவரோட ஸ்டோரியை வந்து நான் கோ த்ரூ பண்ணேன். ஸோ நிறைய சர்வைவரோட ஸ்டோரிஸ்லாம். ஓகே, கேன்சரால் இறந்து போனவங்களோட கதைகளை நம்ம கேட்கக்கூடாது, கேன்சரை ஜெயிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களோட கதைகளை கேட்கணும். இப்போ சாவு எப்படினாலும் வருது இல்லையா? தடிக்கு விழுந்து இறந்தவங்களையும் பார்க்குறோம், ஆக்சிடென்ட்டில் இறந்தவங்களையும் பார்க்குறோம். நம்ம ஏன் கேன்சர் வந்து செத்தவங்களே எதுக்கு அந்த மாதிரி நெகட்டிவாக பார்க்கணும்? அந்த டைம் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்லாம் என்னெல்லாம் இருந்தது, நீங்கள் என்னெல்லாம் சமாளித்து வந்தீங்க? ஸோ எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டோட இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பயங்கரமான பேக் பெயின் இருந்தது, பேக் பெயின் அண்ட் ஸ்டொமக் பெயின் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கங்கே சர்ஜரி பண்ணாங்க, அந்த பெயின் இருந்தது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இந்த கீமோதெரப்பி நீங்கள் வந்து இமீடியட்லி ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் அந்த பெயினே ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னப்போ ஒரு 2 minutes கூட நம்மளால் உட்கார முடியாது. சரி போய் படுக்கலாம் அப்படின்னாலும் படுக்கவும் முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கோம், அப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ் சில பேருக்கு இருக்கும், உடனே எனக்கு இது கேன்சரோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ கேன்சரை பொறுத்தளவில் விச் இஸ் அன்பியரபிள் பெயின் பை 24 hours 24 hours ஆயுமே உங்களால் அன்பேரபிளான ஒரு பெயின் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது கேன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக உங்களுக்கு நார்மலாக வர கை கால் வலியெல்லாம் கூட நீங்கள் கேன்சரை நினச்சி பயந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு கை கால் வலி இல்லாமல் யாருமே இல்லை. ஸோ அதுக்கு அந்த மாதிரி வந்து பப்ளிக் ஃபியர் ஆகக்கூடாது. ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு கேன்சர் வந்துட்டா சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒருத்தர் ஆயுர்வேதிக் போவாங்க, ஒருத்தர் சித்தா போவாங்க, ஒருத்தர் அலோபதி போவாங்க, ஒருத்தர் கேரளா போ, பெங்களூர் போ, ஆந்திரா போ, இந்த மாதிரியான அட்வைஸ் நிறைய வரும் இல்லையா? அது நம்ம தவிர்க்கவும் முடியாது. ஆனால் அதில் எதை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்ற குழப்பம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கும் வந்திருக்கும்? எஸ், கண்டிப்பாக. எனக்கு நானே வந்து அப்போது கீமோதெரப்பி எடுத்தோம்னா நம்ம வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் ஆகிடுவோம் 6 months, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன ஆயுர்வேதா என்ன இருக்குது, ஹோமியோபதி என்ன இருக்குது, ஏற்கனவே அதை கோ த்ரூ பண்ணதெல்லாம் யார் யார் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணோம். பட் அந்த டைமில் வந்து இந்த விஷயத்தை வந்து என்னோட கம்பெனிக்கு வந்து கன்வே பண்ணுறாங்க, என்னோட பிரதர் வந்து கன்வே பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் நான் பேசுகிற ஸ்டேஜில் இல்லை. ஸோ என்னோட பிரதர் வந்து கன்வே பண்ணுறாரு. கன்வே பண்ணும்போது வந்து என்னோட கம்பெனியில் சொல்கிறாங்க,
1000 பேர் வந்து 1000 இது சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அலோபதி தான் மெயின் மெடிசன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஃபஸ்ட்டு அதுலேருந்து அவங்க ஓவர் கம் பண்ணி வரட்டும். அந்த கேன்சர் செல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகட்டும். ஸோ நீங்கள் வந்து மணிக்காக நீங்கள் வந்து பார்க்காதீங்க. எங்கே நல்ல இப்போ அலோபதினாலே உடனே மணி தானே நெக்ஸ்ட் கன்சர்ன். கேன்சர்னாலே அதோட ட்ரீட்மெண்ட் தான் அனதர் ஃபேஸ். ஸோ அப்போ நீங்கள் மணிக்காக பார்க்காதீங்க. எங்கே இதோட ட்ரீட்மெண்ட் உங்களால் நல்லா எடுக்க முடியுமோ அங்கே நீங்கள் எடுங்க. நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. கம்பெனி பேர் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ். ஜென்ரலாக கார்பரேட் கம்பெனிஸ் வந்து அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா கை விட்டுருவாங்க. ஒரு பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி அந்த எம்ப்ளாயி அவங்க வேலையை தக்க வச்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இன்றைக்கி உங்கள் வேலைக்கான அஷூரன்ஸை கொடுத்து உங்களுக்கான ஃபினான்ஷியல் ஹெல்ப்பும் உங்கள் கம்பெனி பிரிட்டானியா பண்ணுறாங்கன்னா இந்தியாவிலே இப்படி ஒரு கம்பெனி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இந்த ட்ரீட்மெண்ட் கோ த்ரூ பண்ணும் போது ஒரு போஸ்ட் பார்த்தேன். இந்த மாதிரி ஏதோ சம் லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸில் இருக்க ஒருத்தருக்கு துபாயில் இருக்க ஒரு கம்பெனியில் இருக்கவங்க, நீ இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வா, உனக்கு உன் வேலையை திருப்பி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளோட இந்தியன்ஸ் நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க கீழே. இதுவே எங்கள் கம்பெனியாக இருந்தால் தலைவலின்னு சொன்னாலே அடுத்த நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான் இந்த மாதிரி கம்பெனி. பட் இந்தியாவிலேயே உங்களுக்கு அந்த மாதிரி கம்பெனி இருக்குல்ல. ஸோ கம்பெனி ஃபினான்ஷியல் வந்து நம்மளே கூட நம்மளை சப்போர்ட் பண்ணிக்க முடியும். பட் வந்து ஒரு எம்ப்ளாயாக மட்டும் அவங்க என்ன பார்க்கல. ஒரு 3 இயர்ஸ் குழந்தைக்கு அம்மா வந்து எவ்வளோ முக்கியம். இப்போ நான் இல்லைன்னா என்னோட பிளேஸ்க்கு என்னை விட ஹைலி குவாலிஃபைடு ஸ்கில்டு எவ்வளோ பேர் வருவாங்க. ஸோ அதை வந்து அவங்க பார்க்கல. என்னோட லைஃப்லேருந்து பார்த்தாங்க அவங்க. என்னோட லைஃப்லேருந்து வந்து என்னோட குழந்தைக்கு வந்து ஒரு அம்மா வேணும். ஸோ அந்த குழந்தையோடைய ஜென்ரேஷனில் வந்து அந்த குழந்தை வந்து அம்மா இல்லாமல் ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இது பண்ணாங்க. அண்ட் தட் வந்து என்னோட எம்ப்ளாயீஸு கொலீக்ஸு அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற விபி லெவலில் அப்போ அவங்களுக்கு வந்து பிஸி ½ hour ஒன்ஸ் கூட வந்து மீட்டிங் இருந்துகிட்டே இருக்கும் பிஸி. பட் எவ்ரி சைக்கிள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து எனக்கு கால் வரும் எங்கள் விபி கிட்டேருந்து கால் வரும். லைக் எப்படி போயிட்டுருக்கு ட்ரீட்மெண்ட், நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் எப்பயும் உங்களுக்கு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம கூட இருக்க கொலீக் சொல்கிறது ஒரு விஷயம். பட் ஒரு விபி லெவல்ல இருந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு எமோஷனல் சப்போர்ட்டே கால் பண்ணி இந்த மாதிரி சப்போர்ட்டிங்கா இருக்கிறது வந்து நீங்க என்ன சாப்பிட்றீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க, ஸோ உங்களை மாதிரி இருக்க கேன்சர் பீப்புள்ஸோட நீங்கள் வந்து கனெக்ட் ஆகுங்க. அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அதுலேருந்து எப்படியெல்லாம் வெளியே வரலான்னு சொல்லி பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான எமோஷ்னல் சப்போர்ட் வந்து மனிதர்கள் ஒரு பக்கம் ஒரு சப்போர்ட் இல்லை அப்படிங்கும்போது சொசைட்டிலேருந்து ஒரு சப்போர்ட், ரிலேட்டிவ்ஸ்லேருந்து ஒரு சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட், வாட் எவர் இட் இஸ் இல்லை அப்படிங்கும்போது இன்னொரு பக்கம் உங்களுக்கு நல்ல மனுஷங்களை கடவுள் காமிச்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இல்லையா? ஸோ எல்லாருமே சொன்னாங்க கடவுளுக்கு வந்து, என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்னாங்க கடவுளுக்கு வந்து கண்ணே இல்லை, உன்னை ஏன் இந்த மாதிரியெல்லாம் ஏன் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க, கடவுள் இருக்கிறதுனால தான் என்னை கரெக்டாக இந்த கம்பெனியில் வந்து பிளேஸ் பண்ண வச்சுருக்காரு. இதை நான் எந்த டைமில் ஃபீல் பண்ணேன்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ண சர்ஜரி வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, தப்பாக பண்ணிட்டாங்க. ஸோ மறுபடியும் வந்து போஸ்ட் சர்ஜரி பண்ணணும், இதை வந்து கரெக்ட் பண்ணணும்னா சர்ஜரி பண்ணணும், இல்லைனா சர்வைவ் ஆகிறதே கஷ்டன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் இருக்க ஹாஸ்பிட்டலில் அவங்க சஜஸ்ட் பண்ணது வந்து ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணணும் தான். ஸோ பட் ரோபோட்டிக் சர்ஜரி அவ்வளோ அமௌண்ட் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ணி இமீடியட்டாக வந்து பண்ண முடியாது. பட் அந்த டைம்லையும் வந்து ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணி அதுக்கு ப்ரொசீட் பண்ண வச்சது என்னோட கார்ப்பரேட் தான். ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய சர்ஜரி தான். பட் ஷீ வில் கம் அவுட். அந்த சர்ஜரி பண்ணாங்க. பட் எனக்கு வந்து அந்த சர்ஜரிக்கு அப்புறமா என்னடா இது பண்ணாலும் நம்மளுக்கு அடுத்தடுத்து காம்ப்ளிகேஷன் வந்துட்டே இருக்குது, நம்ம இருப்போமா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். ஏன் திருப்பி தொடர்ந்து சர்ஜரி பண்ண வேண்டியிருந்ததா? ஆமாம், ரோபோட்டிக் சர்ஜரி முடித்த உடனே நமக்கு எப்பயுமே ஒரு சர்ஜரி முடிச்சுட்டா ஒரு ஹோப் வரும்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி. பட் எனக்கு அதுக்கப்புறம் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு, என்ன ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் வந்தது, இந்த சர்ஜரி, நெக்ஸ்ட் மறுபடியும் இந்த சர்ஜரி, அந்த மாதிரி. ஸோ எனக்கு அந்த டைமில் வந்து நம்ம திரும்பி வரோன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு ரிவெஞ்சாக இருக்கணுன்ற மாதிரி நான் அப்போ திங்க் பண்ணேன். லைஃப் இஸ் மிராக்கிள். ஒருத்தரோட வாழ்க்கையில எப்படி எல்லாமே மிராக்கிள் நடக்குது. எஸ், டெஃபினெட்லி. இப்போ உங்களுக்கு இந்த செலவு மட்டும் எவ்வளோ ஆயிருக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு? அரௌண்ட் ஒரு 35 lakhs ஆயிருக்கும் இது வரைக்கும். ஆமாம். நீங்கள் உங்கள் குழந்தைக்காக செலவு பண்ணது எவ்வளோ இருக்கும்? பாப்பாக்கு 55 lakhs பக்கம் வந்து செலவு பண்ணியிருக்கோம். குழந்தைக்கு மட்டும் 55 லட்சம் செலவு பண்ணி குழந்தையை காப்பாற்ற முடியல விஷயம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ குழந்தையோட அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்தே மோர் தென் 55 lakhs வந்து நாங்கள் செலவு பண்ணி. எப்படி இந்த செலவெல்லாம் பேர் பண்ணிக்கிட்டீங்க ரம்யா? பாப்பாவோட இதில் வந்து எங்கள் பிரதர் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு. என்னோட அண்ணா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார் பாப்பாவுக்காக.
அண்ட் தென் வந்து நாங்கள் ஃபண்ட்ரைசர் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து இது பண்ணோம். ஃபண்ட்ரைசர் மூலமாலாம் வந்து நாங்கள் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணோம். பட் இதுக்கான இந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப செலவு மிகுந்ததாக தான் இருக்குது இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. பட் நல்ல ஹாஸ்பிட்டல், நல்ல டாக்டர்ஸ், நல்ல ட்ரீட்மெண்ட், நல்ல ஒரு ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. கஷ்டப்பட்டவங்களுக்கு வரும்போது அவங்க அதையும் பேர் பண்ண வேண்டி வரும்போது எப்படி அப்போ அந்த வலியோடயே மடிஞ்சு போகணுன்றது தானே கரெக்ட் எழுதப்பட்டதாயிடுது இல்லையா? ஆமாம். பணம்ன்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து ஃபேமிலியில் வந்து எப்படி அவங்கள வந்து அந்த ட்ராமாலேருந்து அவங்க பட் இப்படி பாசக்கார அண்ணன் கிடைக்கிறதும் பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த காலத்துலலாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. பட் அப்பயுமே வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து என்ன சரி அவ அப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு விடுறதுக்குலாம் மனசில் நான் கூட வச்சு தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி 8 months எங்கள் அண்ணன் கூடவே வச்சு பார்த்தேன். அண்ணா இருந்தாலும் அண்ணனோட ஒய்ஃப் கண்டிப்பாக. ஆமாம். அண்ணன் இப்போ நான் எனக்கு ஒரு நாத்தனார் இருந்தா நான் இந்த அளவுக்கு பார்ப்பனான்றது தெரியாது. பட் அண்ணாவோட ஒய்ஃப் வந்து என்னை 8 months நான் அவங்க வீட்டில் தான் இருந்தேன். ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து முகம் சுழிச்சது கிடையாது. அவ்வளோ ஒரு குழந்தைய டேக் கேர் பண்ணுற மாதிரி என்னை பார்த்துப்பாங்க. நான் வந்து நான் இந்த பெயினில் ஒரு 8 months தூங்கலைன்னா சேம் என்னோட பிரதரும் தூங்கலை. நான் ஒரு ரூமில் படுத்திருப்பேன், அவர் அப்படியே வெளியில் படுத்திருப்பாரு. நான் தண்ணி குடிக்க எழுந்தா கூட என்ன வலிக்குது அப்படின்னு வந்து கேட்பாரு. ரெஸ்ட் ரூம் போகிறதுனா கூடவே வருவார், வந்துட்டு வெளியிலே நிற்பார், மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து விடுவார். ஸோ வாமிட் எடுத்தனாலும் வந்து எங்கள் அண்ணா வந்து அப்படியே கையில் பிடிப்பார். ஸோ அந்த மாதிரி அப்போதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அப்பா வந்து இல்லை இருக்காரு அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இல்லை, அண்ணா அப்பா மாதிரியே கிடைக்கிறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா இட்ஸ் கிஃப்டட். எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. டெஃபினெட்லி. குழந்தைக்காக நீங்கள் இப்படி ஃபேமிலியாக சேர்ந்து செலவு பண்ணிக்கிட்டா கூட இப்போ உங்களுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை உங்கள் கம்பெனி சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப ஒரு பெரிய ஆதரவாக இருக்கு இல்லையா? அண்ட் உங்கள் வேலையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. ஓகே. இப்போது நீங்கள் உங்களுக்கு மட்டும் எவ்வளோ சர்ஜரி பண்ணியிருக்கீங்க? இப்போது 5 surgeries பண்ணியிருக்கேன் நான். 5 சர்ஜரி? எஸ், 5 சர்ஜரி. எல்லாமே கிரிட்டிக்கல் சர்ஜரி தான், மேஜர் சர்ஜரி. எங்கே பண்ணாங்கன்னு சொல்லலாமா? எதுக்காகன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சர்ஜரி வந்து பயாப்சி பண்ணாங்க. பயாப்சிக்கு அப்புறமா பயாப்சியில் ப்ராப்ளம் இருந்தது. அந்த பயாப்சியை கிளியர் பண்ணுறதுக்காக 2 சர்ஜரி பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பண்ண சர்ஜரி தப்பாகி அதை சரி பண்ணுறதுக்கு 2 சர்ஜரி பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த போர்ட்டு வைக்கிறதுக்காக ஒரு சர்ஜரி பண்ணாங்க. போர்ட்டுனா இப்போ நம்ம எவ்ரி டைம் இந்த கேன்சர் மெடிசன் எடுக்கும் போது வெயினில் அதை வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து எவ்ரி டைம், அதாவது நம்மளோட அந்த மெடிசன் எடுக்க நம்மளோட வெயின்ஸ்லாம் டைல்யூட் ஆகிடும். ஸோ எவ்ரி டைம் நம்ம அந்த ப்ரிக் பண்ண முடியாததுனால போர்ட்டுன்றது ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை வந்து இங்கே வச்சு ஷோல்டரில் வச்சு சர்ஜரி பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு த்ரூ அது வந்து மெடிசன் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து மெடிசன் கொடுக்கறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். மெடிசனும் நல்ல பாடியில் வந்து இதாகும். ஸோ அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரோபோட்டிக் சர்ஜரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை, கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் இருந்ததா இல்லையா? ஆமாம், கீமோதெரப்பி நான் எடுத்தேன். ஜென்ரலாக கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் அப்படின்னாவே ஒரு பயம் இருக்குது இல்லையா? எல்லாருக்குமே அந்த பேரை கேட்டாலே ஒரு பயம் இருக்குது. அது வந்து உருக்கு வச்சிரும், படுக்க வச்சிரும், அது ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வேஸ்ட் அப்படின்றது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொது கருத்தாக இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்டே ஒரு வழியாக இருக்கா? இது எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? டெஃபினெட்லி அதில் வந்து வாமிட் இருக்கும், நாசியா இருக்கும், கை கால் வலி, பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே வலிக்கும். இப்போது நம்ம ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அப்படி படுத்து தூங்கலாம். இதில் நம்மளால் அப்படி படுத்து தூங்க முடியாது. இப்போது என்னோட சர்ஜரி பொறுத்தளவில் லெஃப்ட் சைடு வந்து இந்த சர்ஜரி, அதனால் இப்படி திரும்பி படுக்க முடியாது. இந்த சைடு வந்து ரோபோட்டிக் சர்ஜரி, அப்படி படுக்க முடியாது. நேராக படுக்கலானாலும் முதுகுலையுமே வந்து ஒரு சர்ஜரி, அந்த ரோபோட்டிக் சர்ஜரி, அப்படியும் படுக்க முடியாது. பட் எப்படியோ ஒன்று நம்ம படுத்து தான் ஆகணும். ஸோ அந்த பர்டிகுலர் பெயினை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வந்து தான் ஆகணும். ஸோ இதில் வந்து கீமோதெரப்பியில் வந்து என்னென்னா மக்களுக்கு இந்த பயம் ஏன் வருது அப்படின்னா, சில பேர் வந்து அந்த 2nd 3rd சைக்கிளில் வந்து இறந்துடுறாங்க. சில பேர் அவங்க இப்போ பீப்புளோட மைண்ட் செட் என்னென்னா மெடிசன்னால் வந்து இறந்துடுறாங்க, மெடிசனோட சைடு எஃபெக்ட்னால இறந்துடுறாங்க அப்படின்னு. அப்போது அந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட் வந்து நம்ம பாடியில் ஸ்டே ஆகக்கூடாதுன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்றது டாக்டரோட ப்ரிகாஷன்ஸ் நிறைய சொல்லுவாங்க. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். லைக் உங்களை வந்து நீங்கள் ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது, ஃபுட்டு வந்து நிறைய லிக்விட் ஃபுட்டாக எடுக்கிறது, அண்ட் சில ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க, அந்த ஃபுட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணுறதுனால வந்து அந்த மெடிசனோட எஃபெக்ட் உங்கள் பாடியிலேருந்து போயிடுச்சுன்னா உங்களோட பாடி க்யூர் ஆகும், உங்களுக்கு அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பெருசாக தெரியாது. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும்.
அது மற்றபடி கீமோ ட்ரீட்மெண்ட் அப்பவே பாடி பெயின்ன்றது இருக்க தான் செய்யும். கீமோ ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே இருக்காது, 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி இப்போது 6 மந்த்ஸ் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் சொல்கிறாங்க, 6 மந்த்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா 6 மந்த்ஸ்மே நீங்கள் அந்த பெயினோடு இருப்பீங்களான்னா இருக்காது. அந்த 24 ஹவர்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் ஆகி சம் மெம்பர்ஸ்க்கு 2 டேஸ், சம் மெம்பர்ஸ் கீமோதெரப்பி போட்டு எந்த வலியும் இல்லாமல் கேஷுவலாக வந்துட்டு போகிற பேஷண்ட்ஸையும் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியும் இருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ், உங்களுடைய பாடியோட கேப்பபிலிட்டி என்னவோ அதை பொறுத்து டிபெண்ட். பட் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் பேஷண்ட்டாக இருந்தாலும் 1 வீக் அவங்க சஃபர் ஆவாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வலிகள் இருக்கும், நீங்கள் உங்களோட டெய்லி ஒர்க்ஸை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம், அந்த இது இருக்கும். ஓகே, இப்போ பாடி சேஞ்சஸ்னு இருக்குல்ல, கீமோவால் வரக்கூடியது, முடி கொட்டும், கலர் கம்மியாயிடலாம், டிம் ஆகலாம், இந்த வெயிட் கம்மியாகும், இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? ஸோ கண்டிப்பாக கீமோவில் வந்து முடி கொட்டும், அதுக்கு வந்து நீங்கள் ப்ரீவியஸாகவே ப்ரிப்பேர் ஆகிடணும். ஸோ நான்லாம் என்ன பண்ணேன்னா, எனக்கு லாங் ஹேர் இருக்கும். ஸோ நம்மளோட உடம்புலேருந்து நம்மளுடைய நம்ம எதை ரொம்ப நம்ம லவ் பண்ணுறோமோ அது நம்ம கண்ணு முன்னாடி இப்படி தலை சீவுனாலே அப்படியே இவ்வளோ வரும். நமக்கு நார்மலாக ஹேர் லாஸ் ஆனாலே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வரும்போது நானே என்ன பண்ணேன்னா, போல்டாக அந்த டிசிஷன் எடுத்து நான் ஷேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை போட்டாச்சு. ஸோ மொட்டை போட்டுட்டு 6 மந்த்ஸ் எனக்கு வந்து சுத்தமாக முடியே வரல. அந்த கீமோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் எனக்கு முடியே வரல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஒரு 2 சைக்கிள்ஸ் நம்ம முடிஞ்ச உடனே தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா வரும், இது என்னென்னலாம் காஸ் பண்ணுது. வாமிட்டிங் வரும், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கூட நம்மளால் குடிக்க முடியாது, எழுந்து நிற்க முடியாது, நடக்க முடியாது. ஆல் த டைம் வந்து நம்ம கூட சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கணும். பாடியெல்லாம் ரொம்ப வீக் ஆகிடும். பிகாஸ் உங்களோட இம்யூனிட்டி வந்து கம்ப்ளீட்டாக லூஸ் ஆகிடும். ஸோ இம்யூனிட்டி இருக்காது நம்ம பாடியில். ஸோ நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் யாரோ ஒருத்தர் நமக்கு கூட போகிறதுக்கு வரதுக்கு. அந்த மாதிரி அதை தாண்டி வந்து யார் இருந்தாங்க? அண்ணா, எங்கள் அண்ணா அண்ட் என்னோட அக்கா. இந்த கீமோ இப்போ இதுலேருந்து எப்படி வெளியில் வந்தீங்க? ஸோ பை த டைம் அந்த செகண்ட் கீமோ முடிஞ்ச உடனே நான் வந்து கிவ் அப் பண்ணிட்டேன். என்னால் முடியாது, இதுக்கு மேலாம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. எங்கள் அண்ணா கிட்ட வந்து பயங்கரமான சண்டை, உனக்கு வந்து வலி தெரியல, உனக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டால் தெரியும் அப்படின்னு. எங்கள் அண்ணா வந்து இல்லை இன்னும் வந்து ஒரு 4 சைக்கிள்ஸ் தானே பண்ணிக்கலாம் அப்படிலாம் எங்கள் அண்ணன் சொன்னப்போ நான் வந்து ஸோ பயங்கர சண்டை எங்கள் அண்ணன் கிட்ட. உனக்கு பண்ணால் தெரியும், நான் தானே வலி அனுபவிக்கிறேன். உடம்பு ஃபுல்லாக வலிக்கும். அது சில டைமில் வந்து உங்களுக்கு பெயின் கில்லர்லாம் கொடுத்தாலுமே அது எஃபெக்டிவாகவே இருக்காது. ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து நைட் ஃபுல்லாக நான் பெயின்னு சொல்கிறேன், கண்டினியூஸாக பெயின் கில்லர் எனக்கு போயிட்டே இருக்குது. பட் பெயின் எதுவுமே குறையில, எனக்கு மெடிசனே வேலை செய்யாத அளவுக்கு பெயின். பாடியில் வந்து நமக்கு கண்டினியூஸாக வாமிட்டிங் வர மாதிரியே இருக்கும். அண்ட் தென் வந்து கை கால் வந்து ரொம்ப வலிக்கும். நம்ம வந்து பிடிச்சி கூட விட சொல்லலாம். நிறைய டைம் எங்கள் அக்கா பசங்க எல்லாம் கூட வந்து எனக்கு கால்லாம் பிடிச்சி விடுவாங்க. இப்போ 24/7 அவங்களாலையும் பிடிச்சிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ எங்கள் ஹஸ்பண்ட்லாம் வந்தாருன்னா போதும் நிறுத்துங்கன்னு சொல்கிற வரைக்கும் கால் அமுக்கிட்டே இருப்பார். ஆமாம், இப்போ நான் அதான் சொல்லுவேன், முன்னாடி வந்து பாப்பாவுக்கு பிடிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ எனக்கு பிடிக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவர் சொல்லுவார், ஏன் நான் இருக்க வேதனையில் எனக்கு இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். பட் அவரும் ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். ஆமாம், கண்டிப்பாக ஹஸ்பண்டும் ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். ஸோ ஹஸ்பண்ட் வந்து அவர் நினச்சிருந்தாருன்னா இவ்வளோ ஸ்ட்ரகிளில் வேறு லைஃப்பை கூட அவர் சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு எனக்காக. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தினால இவளுக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டம் வருது, பட் கண்டிப்பாக ஏதோ எல்லாத்தையுமே இது பண்ணி வந்துருவா அப்படின்னு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பூஸ்ட் பண்ணுறதே என்னோட ஹஸ்பண்டாக தான் இருக்கும் இந்த இதில். ஸோ இழந்த முடி எல்லாமே அதுக்கப்புறமா வந்துடும் இல்லையா? கீமோ ஸ்டார்ட் பண்ணாமல் அப்புறமா வந்துடும். ஸோ இந்த கீமோதெரப்பின்னு எடுக்கும் போது எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணது வந்து இம்யூனோதெரப்பின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் மெடிகேஷன் மாதிரி. இம்யூனோதெரப்பி வந்து பேஷண்ட்டோட சாய்ஸ் தான். எல்லா பேஷண்ட்ஸுமே எனக்கு இம்யூனோதெரப்பி வேணும்னு எடுத்துக்கிறது இல்லை. கீமோதெரப்பியில் என்ன மாதிரி சைடு எஃபெக்ட் இருக்கோ அது மாதிரி இம்யூனோதெரப்பிலும் கொஞ்சம் மைல்டான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் வந்து கீமோதெரப்பினால நீங்கள் எவ்வளோ வீக் ஆகுறீங்களோ இம்யூனோதெரப்பி கொடுக்கும்போது உங்களோட இம்யூனிட்டியை வந்து ஃபாஸ்ட்டாக அது பில்டப் பண்ணும். ஸோ உடனே உங்களுக்கு பெயின்லாம் குறையாது, பட் உங்களோட இம்யூனிட்டி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பில்ட் ஆகும், ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். பட் இம்யூனோதெரப்பி கேன்சரை க்யூர் பண்ணுமானா கண்டிப்பாக க்யூர் பண்ணாது. கேன்சரை க்யூர் பண்ணுறது கீமோதெரப்பி தான். அந்த டைமில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக உங்களோட பாடி வந்து ஃபாஸ்ட்டாக ரிக்கவர் ஆகணும்னா நீங்கள் வந்து இம்யூனோதெரப்பி. நீங்கள் கீமோ எத்தனை சைக்கிள் எடுத்துக்கிட்டீங்க? நான் 6 சைக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ அது போதுமா, நிறுத்திட்டீங்களா? அதுக்கு கீமோ போதும் அப்படின்னு நிறுத்தியாச்சா இல்லை இன்னும் எடுக்கணுமா? இல்லை, எடுத்த கீமோக்கு அப்புறமா ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நம்மளோட பாடியில் அந்த கேன்சர் ஸ்பாட்ஸ் எல்லாம் இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து கீமோதெரப்பி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இம்யூனோதெரப்பி வந்து ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசன் மாதிரி, அது பாடியில் இம்யூனிட்டி அது மட்டும் எடுத்து. இப்போதைக்கு உங்களோட ஹெல்த் கண்டிஷன் பற்றி என்ன சொல்கிறாங்க இப்போ டாக்டர்ஸ்?
நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேன்சர் ரிலேட்டடான எந்த ஒரு இதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. இம்யூனோதெரப்பி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி கொடுத்த கீமோ வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா வேலை செஞ்சிருக்கு கீமோன்ட்டு. ரொம்ப நிம்மதி அப்படின்றத தாண்டி இப்போ நீங்கள் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக மாறி இருக்கீங்க இல்லையா? எவ்வளோ பெரிய போராட்டத்தை தாண்டி இன்னைக்கு சர்வே பண்ணும்போது அது எப்படி இருக்குது திரும்பி பார்க்கும்போது? என்ன, நான் ஒரு பெரிய மோட்டிவேஷ்னல் அந்த மாதிரி வந்து நான் நினச்சிக்கல. பட் எனக்குள்ளே எப்பயுமே ஒரு ஃபீலிங் இருக்கும், எதுவாக இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. என்னோட இந்த ஜேர்னியில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஸோ ஃபேமிலியில் எங்களுக்குள்ள நிறைய சண்டையெல்லாம் வரும், ஹஸ்பண்ட் கூடயும் வரும், அண்ணா அக்கா எல்லாரோடையும் வரும். பட் எனக்கு ஒரு விஷயம் வரும்போது அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அண்ட் ஒன்ஸ் வந்து நான் அந்த லாஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து கம்பெனியோட பெரிய கார்ப்பரேட் ஈவெண்ட் நடந்தது. பட் நான் போகும்போது என்னை வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானாக வந்து சான்ஸ் கேட்டு அந்த ஈவெண்ட்டில் பேசணும்னு சொல்லி நான் பேசினேன். ஸோ என்னோட ரொம்ப டாப் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்கலேருந்து எனக்கு எழுந்து ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க. எனக்கு ஒன்று கேட்கணும். ஆக்சுவலி நான் உங்களை இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு நீங்கள் பார்க்க நல்லா அழகாக ஜம்முன்னு இருக்கீங்க. பட் கேன்சர் வந்துட்டா அந்த அழகு வந்து குறைஞ்சிரும்னு பெண்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய மனப்போராட்டமே கேன்சர் வந்துட்டா அவங்களுடைய உருவமே மாறிடும் அப்படிங்கிறதுலாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி உங்களை நீங்களே டிஸ்கிரைப் பண்ணணுன்னா எப்படி பண்ணுவீங்க? ஸோ அகத்தின் அழகு உண்மை அது. ஆமாம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த மெடிசன் இதெல்லாம் வந்து உங்களோட மெட்டபாலிக்கை வந்து சேஞ்சஸ் பண்ணும். அதே மாதிரி உங்கள் உடம்புல வந்து புது செல்ஸ் வரும்போது அது எல்லாமே வந்து ஹேர் வந்து ரீக்ரோ ஆகுற மாதிரி உங்களுடைய செல்ஸு, ஸ்கின்னு இது எல்லாமே ரீக்ரோ ஆகும். பட் அந்த 6 monthsக்குரிய ஃபேஸை வந்து நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். பட் அதுவே நம்மளோட பர்மனண்ட்னா கிடையாது. பட் அந்த கோத்ரூ பண்ணுற 6 monthsல நீங்கள் வந்து ரொம்ப உடஞ்சி எனக்கு இப்படி ஆயிடுச்சே, நான் இப்படி ஆயிட்டேன், என்னால் சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியல, நான் இனிமே பழைய மாதிரி ஆக மாட்டேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப உங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக உங்களோட செல்ஸை வந்து எனர்ஜைஸ் பண்ணாது. உங்களால் மறுபடியும் பழைய மாதிரி வந்து வர முடியாது. ஸோ எனக்கு வந்து இப்போ அந்த கீமோ எடுக்கிற அந்த 6 மாசம் யாரும் நம்மளை பார்க்காம இருக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம லிமிட்ல வச்சுக்கணும். எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்னா ஐயோ நீ எப்படி இருந்த, இப்படி ஆயிட்ட, டெஃபினெட்லி நெகட்டிவ் பீப்புள் கூட வந்து ஸ்டேவே இருக்கணும், அலோவே பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது. நம்ம பாசிட்டிவா இருக்கிறதவே வந்து ஒரு பர்டிகுலர் இதுல வந்து நீ எல்லாம் என்ன வரம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி பிரேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நமக்கு வேண்டாமே அந்த மாதிரி. நம்ம யாரு முக்கியம், நம்ம முக்கியம், இவங்க வாழணும்னு நினைக்கிறவங்க யாரோ அவங்க கிட்ட பேசுங்க. அதனால தான் நிறைய பேர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது மற்றவங்களை பார்க்கறதுக்கே அலோ பண்றதில்ல. நம்மளும் அதை புரிஞ்சுக்கிட்டு கிட்ட போய் தொந்தரவு பண்ணக்கூடாது இல்லையா? அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கான ஸ்பேஸ். அதுல வந்து நீங்க உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. லைஃப்ல நமக்கு நடக்கிற விஷயங்களை நம்ம தடுக்கவே முடியாது. அது ஒன்னொன்னா வந்துகிட்டே தான் இருக்கும், ஒருத்தருக்கு ஏத்த மாதிரி ஒரு மாதிரி. பட் என்ன வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை மீறி அதை மேலே ஏறி நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டே ஆகணும். இன்னைக்கு நீங்கள் ஒரு லைஃப் லெசனை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சென்னை சமர்த்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங்.